Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நான் இன்னைக்கு செய்ய போகிறது பெப்பர் சிக்கன். அதாவது இது என்னன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து வெங்காயம், இது கூட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அது இல்லாமல் மிளகு கலவை வந்து நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் மிளகு கலவை எப்படி செய்கிறதுங்கிறது நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், சிக்கன் வந்து நம்ம 1/2 kg எடுத்துக்கலாம், அதாவது 500 கிராம் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய். இது பெப்பர் கூட சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக. இது என்னென்னா ஆல்ரெடி வந்து நான் மிளகு கலவைன்னு வந்து ஒரு வீடியோ இருக்குது. அது வந்து அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன, சின்ன வெங்காயம், நிறையா வந்து சீரகம், மிளகு, சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு மிளகு கலவை நம்ம செய்வோம். அதில் வந்து என்னென்னா குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கரண்டி மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பெப்பர் சிக்கன் கூட போட்டோன்னா என்னென்னா கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்குங்கிறதுக்காக இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் 1 டீஸ்பூன், 1 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து இரும்பு கடாயில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது நம்ம 2 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, இது வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து என்னென்னா டேஸ்ட் கொடுக்குறதே வந்து இந்த சின்ன வெங்காயம், இந்த அதாவது இஞ்சி, பூண்டு தான். இது கூட நம்ம சுவை வந்து ஜாஸ்தி பண்ணணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா மிளகு கலவையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற மிளகு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா சதையுள்ள சிக்கன் தான் நம்ம எடுத்துருக்குறோம். இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இரும்பு கடாயில் செய்கிறதுனால என்னென்னா இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கனோட கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது கலர் வந்து பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது குக் பண்ணி முடிச்சோன்னையுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம இந்த கடாயிலேருந்து மாற்றிடணும், இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிடும். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா மசாலா இறங்கிடும். இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இது 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினோன்னே தண்ணி வந்து நிறையா விடும். சிக்கனில் இருக்கிற தண்ணியே நிறையா விடும். இப்போ சிக்கன் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கன் ரெடி. மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது லைட்டாக ஒரே ஒரு பரட்டிக்கலாம். சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. நான் பெப்பர் சிக்கன் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார் கண் இல். தர்மத்தில் வாழும் பெரியோர்கள் பிறர் மனைவியை விரும்பி அவளை தகாத முறையில் அடைய விரும்ப மாட்டார்கள்.